Hi friends, welcome to ammatips.com. இப்போதான் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க சூப்பரான ஒரு மாடல் ப்ளவுஸ் பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட ஷோல்டர் அளவு 6 இன்ச்சஸ், அதே அளவுக்கு நான் நெக்லைன் வந்துட்டு 3 இன்ச்சஸ் வந்து அகலத்துக்கு எடுத்துக்கிறேன். ப்ளவுஸோட உயரம் 15 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட பேக் நெக்கோட உயரத்தை அளந்துக்கலாம். பேக் நெக்கோட உயரம் வந்துட்டு அளவு ப்ளவுஸில் 6 இன்ச்சு இருந்தது. அப்போ 15ல் மைனஸ் போயிடுச்சு, 6 மைனஸ் போயிடுச்சுன்னா மீதி 9 இன்ச்சு. அதை நான் மார்க் பண்ணிட்டேன். இதே அளவு தான் இப்போ நம்ம கேன்வாஷ்லேயும் மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டர் வந்து நான் 6 எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நெக்கோட அகலம் வந்து இதில் வந்து 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து தைக்கிறதுக்கான அளவு 1/4 இன்ச்சஸ் விட்டு 2.25 இன்ச்சஸ் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். கரெக்டான அளவுக்காக நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு தைக்கிறதுக்குள்ளே உள்ளே போயிட்டு ரெடி அளவு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டிசைனுக்காக நான் 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். எல்லா இடத்துலையுமே 1 இன்ச்சஸ் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீ ஹேண்ட் டிசைன் தான், அதனால் நீங்கள் 1 இன்ச்சஸ் கூட சேர்த்து கூட 1.5 இல்லை 2 கூட மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ளவுஸோட மாடலுக்கு அதுக்கு வந்து ஆழம் இருக்குது இல்லையா, அதில் வந்து டிசைனுக்கு 2 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிட்டேன். இது அப்படியே அழகாக இந்த மாதிரி ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கங்க. ஸோ மேலேயும் அதே மாதிரி நெக்கோட டெப்த்து வந்திருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நம்ம மாடலை வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸில், அதாவது வெத்தலை கொழுந்து இலை இருக்குல்ல, அந்த இலையோட மொனை மாதிரி இருக்கிற ஒரு மாடல் தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி நம்ம கேன்வாஷை அழகாக அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு மெலிசாக வேணும்னா 3/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணால் பார்க்க அழகாக இருக்குன்றதுக்காக நான் அப்படி கட் பண்ணிட்டேன். அட் த சேம் டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கழுத்து அகலமாகாமல் இருக்கிறதுக்காக நான் மேலே கேன்வாஷில் கட் பண்ணல, பிடிக்கிற அளவுக்கு நான் கட் பண்ணாமலே விட்டுருக்கேன். இப்போ எனக்கு பார்டருக்கு கைக்கு போக மீதி இடுப்புக்கு வைக்க வேண்டிய பார்டரை நான் இப்போ வந்து நெக்கில் மேலே டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதோட அளவை வந்துட்டு நம்மளுக்கு கேன்வாஷில் மெஷர்மெண்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த அளவுக்கு நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உயரத்தை வந்து நான் கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நம்மளுக்கு வந்து பீஸ் எப்பயுமே பத்தாது. ஸோ இது எப்படி ஜாயின் பண்ணால் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு டிசைன் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ கேன்வாஷ்க்கு நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பா டைப்பில் நான் வந்து இதை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்கள், இதே மாதிரி வச்சுக்கோங்க. இதை மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து ஜாயின் பண்ணதே தெரியாது டிசைன் பண்ணி முடிக்கும் போது. ஸோ அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒன் டைம் நம்ம மேலே வச்சுட்டு அந்த அகலத்தை வந்து மட்டும் கரெக்டாக வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தைக்கும் போதும் ஈஸியாக இருக்கும். அதே அளவுக்கு நம்மளுக்கு அந்த டிசைன் பூ டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து டிசைன் மாறாமல் இருக்கும். ஸோ அதே அளவுக்கு வந்து பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு பேக் சைடில் கேன்வாஷ் வச்சு இப்போ பின் பண்ணிவிட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்குவோம். சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எல்லா பீஸுமே கட் பண்ணிடலாம். ஏன்னா டிசைனே மாறாமல் அழகாக வந்து அந்த மாடல் இலை மாடல் வந்துட்டு நம்மளுக்கு நெக்குக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு.
இதை அப்படியே வந்துட்டு நம்ம வந்து மெயின் பீஸில் வச்சு தச்சு திருப்ப போகிறோம். எப்படி திருப்பதுன்றதை பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சென்ட்ரு பண்ணிவிட்டு பீஸை சென்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ப்ளவுஸில் சென்டராக வைக்கக்குள்ளே தைக்கும்போது திருப்பி பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ லைனிங்கும் மெயின் பீஸையும் வச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். சென்டருக்கு மார்க் பண்ணி நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்போ கெட்ட பக்கம் வச்சு நல்ல பக்கம் திருப்ப போகிறோம். ப்ளவுஸு மேலே வந்து டிசைன் வர மாதிரி நம்ம உள்பக்கமாக லைனிங் சைடை வந்துட்டு திருப்பி வச்சு மேலே ஓரமாக ஒரு தையல் போட்டு நல்ல பக்கம் நம்ம இந்த பார்டர் வர மாதிரி திருப்பிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ண பீஸ்க்கு நம்ம கழுத்து திருப்ப போகிறோம் இல்லையா, அதுக்காக நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு தையலை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு எப்பயும் போல் பீஸ் திருப்புறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணுவோம் இல்லையா, அதை மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். அப்போ தான் திருப்பும்போது நம்மளுக்கு அதே ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ திருப்பிட்டு ஓரமாக ஒரு தையல் போட்டுக்குங்க. நம்ம என்ன ஷேப்புக்கு வந்துட்டு கேன்வாஸ் வச்சு தைச்சோமோ அதே ஷேப்புக்கு நம்மளுக்கு திரும்பி வரும். அதே மாதிரியே மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். உள்ளே நீங்கள் கட் பண்ணால் மட்டும்தான் வந்து பீஸ் வந்து நம்ம என்ன ஷேப் வந்து நம்ம கட் பண்ணணுமோ அது வரும். ஸோ நம்ம வந்து லைட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் நம்மளுக்கு கழுத்து பீஸ் நல்லாவே திரும்பி வரும். இப்போ பார்த்திங்கன்னா கழுத்து நல்லா திரும்பிடுச்சு. இப்போ ஓரமாக நல்லா ஒரு தையல் போட்டுக்குவோம். இங்கே கார்னர் சைடில் திரும்பாமல் இருந்ததுன்னா கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா நம்மளுக்கு சுருக்கம் வராமல் பீஸ் வந்துட்டு ஃபினிஷிங்காக படிமானமாக வந்துட்டு அந்த ப்ளவுஸில் செட் ஆகும். இப்போ ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறம் சைடில் ஏதாவது எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்ததுன்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் நான் இந்த லேஸும் சின்னதாக ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி சின்னதாக வாங்கியிருக்கேன். அதையே வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்குது அதை வச்சுன்னா. ஸோ அதை வந்து அட்டாச் பண்ணி தைக்க போகிறேன். அது வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு நான் அதில் ஒரு பின் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ளவுஸ்க்கு மேட்சான ஒரு லேஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். அந்த லேஸையே வச்சுட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 2 டைமாக லேஸ் வைக்க போகிறேன். ரொம்ப பட்டையாக கொஞ்சம் மெலிசாக இருந்தது. ஸோ கொஞ்சம் பட்டையாக வர மாதிரி நான் இதில் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இந்த கார்னரில் வந்த உடனே நம்ம கொஞ்சமாக மடிச்சுட்டு ஊசி இறக்கி திருப்பும்போது ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதே மாதிரி நம்ம ஊசி இறக்கி திருப்புறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மாடலு, ஈஸியாக தைக்கலாம். ஸோ பார்க்கவும் ரொம்ப ஹெவியாக அழகாக இருக்குது. பார்க்க லுக் வந்துட்டு ப்ளவுஸ் பட்டு சேரீக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ இன்னொன்று டைம் மேலே வச்சுட்டு பக்கத்துலேயே தைக்கப்போம். பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் பட்டையான லேஸாகவும் அதே சமயம் வந்துட்டு நம்மளுக்கு சைடில் அந்த பிசுறு இருந்தாலும் இந்த 2 லேஸ் வைக்கும்போது நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சின்னதான ஒரு ட்ரிக்ஸ் தான். நம்ம இதை ஃபாலோ பண்ணோன்னா ரொம்பவே வந்து பீஸ் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங்காக வரும். இப்போ வந்துட்டு நான் அது மேலே வச்சு அந்த லேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ண போகிறேன் இல்லையா, அதை வச்சு ஜாயின் பண்ணிட்டு வரேன். இப்போ தச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் கீழே அந்த கோபுரம் மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா,
அதுக்கும் வந்துட்டு மேலே நான் வந்து ஒரு தையல் போட்டுக்க போகிறேன் சென்டரில் வச்சுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அது மேலே வச்சு ஜாயின் பண்ணி தையல் போட்டுக்கலாம். கையால் வச்சு தைக்கலாம், இருந்தாலும் இப்போ ஒரு தையல் போட்டிங்கன்னா இன்னும் சேஃபாக நம்மளுக்கு அடுத்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பிச்சுட்டு வராமல் இருக்கும். அது மேலேயும் ஒரு தையல் போட்டுக்குவோம். கல் இருக்கிற இடத்த வந்து கையால் தைச்சிக்கலாம், கல் இல்லாத இடத்துல நம்ம மிஷினில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்குவோம். நான் சேஃப்காக அது மேலேயே ஒரு தையல் போட்டுட்டேன். ஸோ 2 பக்கமும் சின்னதாக ஒரு தையல் போட்டு இப்போ ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தணுன்றதுக்காக கல் வந்து அதாவது வந்து ரன்னிங் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அதை நான் இது கூட வந்து அட்டாச் பண்ண போகிறேன். அதுவும் மிஷின்லேயே வச்சு தைக்கலாம், இல்லை கையாலேயும் தைக்கலாம். ஸோ மிஷினில் தைக்க தெரிஞ்சவங்க மிஷின்லேயே அழகாக வச்சுட்டு பொறுமையாக தைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா மிஷின்லேயே இந்த பீஸை வந்து நம்ம ரன்னிங் ஸ்டோனை வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ நான் இதில் அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணோன்னே பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக இருந்தது, கிராண்டாக இருந்தது ப்ளவுஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.